வீட்டை விட்டு வெளியே வா விஜய், வீட்டை விட்டு வெளியே வா விஜய்ன்னு ஆளாளுக்கு விஜயை போட்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பனையூர்லேயே படுத்து பாயப்படுத்து போட்டு தூங்கின மாதிரியும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரைட், ஓகே, ஒரு மாஸ் ஹீரோ அரசியல் இப்போதான் முன்னணி, இப்போதான் அப்படியே முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் அவருக்கான அரசியல் பயணம்லாம் இருக்கு, அரசியலில் கற்றுக்க வேண்டியது நிறையலாம் இருக்கு. ஆனால் தொடர்ச்சியான விமர்சனம் என்னன்னா, எப்பா நீங்கள் வெளியே வாங்க, எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க, பனையூர்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு கிளம்பிட்டாரு. 10:35க்கு திருச்சியில் பேச போகிறார். அவருடைய பயணத்தை விஜய் சுற்றுப்பயணம் நான் வரேன் அப்படின்னு தலைப்போடு கிளம்பியாச்சு. நான் வரேன் அப்படின்னு. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, கிளம்பிட்டாரு. ரைட்டு, அறிவிப்பு முன்னாடியே வந்தாச்சு. நாளை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் வாரந்தோறும் சனிக்கிழமை அதையும் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, வெள்ளிக்கிழமை ராமசாமி, சனிக்கிழமை விஜய், என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பயந்தாங்க ஒரு காரணம். வந்து விஜயோடைய செல்வாக்கு, விஜயோடைய இந்த மக்கள் பலம், இளைஞர்களுடைய கூட்டம், எங்கே போனாலும் ஒரு பெரிய பெருந்திரளான கூட்டம் கூடுது. கண்டிப்பாக இருக்கும், வந்து யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கும்போது இருக்கும். ஆனால் அதை விஜய் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார், இந்த டிவிகேவிற்கு அது எப்படி பலமாக அமைய போகிறது அப்படின்னா விஜய் பேசுகிற ஸ்பீச்சில் தான் இருக்குது. ஏன்னா 2வது மாநாட்டில் கூட, மதுரை மாநாட்டில் சில பேர் ஓகே விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணார், உண்மையில் அந்த ஸ்பீச் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, நேஷனல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதமாக கூட அது மாறுச்சு அப்படின்னும் பொழுது இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை விஜய் விட்டுட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம். இப்போ இந்த சுற்றுப்பயணத்துடைய நோக்கமே என்னன்னா, உங்கள் பகுதிக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தளபதி விஜய் ஆகிய நான் வருகிறேன், ஒரு மாபெரும் நடிகராகிய அல்லது ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகராக இருந்த நான் ஒரு தலைவராக உங்ககிட்ட வரேன். நான் திரையில் அப்படி அண்ணாந்து பார்த்த நீங்கள் என்னை வந்து இங்கே பார்க்க போகிறீங்க அப்படிதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ என்னன்னா, உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்திருக்குன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்குது, தீர்க்கப்படாமல் கைவிடப்பட்ட பிரச்சனை என்ன இருக்குது, இந்த ஆட்சி, கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சிகளில் கண்டுகொள்ளாத பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வந்தால் எப்படி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பேச போகிறாரா? அந்த அரசியல் தான். என் நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க வழக்கமாக அவர் வந்து வழக்கம் போல் வந்து பாசிசம், பாயாசம், அப்புறம் வந்து மத்தியில் இருக்கிற பாஜக, தமிழகத்தில் இருக்கிற திமுக அப்படின்னு இந்த 2 கட்சியை பற்றி தான் பேசிட்டு அவர் பாட்டு போயிடுவார். அவர் வந்து அதிமுகவோட ஆல்ரெடி வந்து ஒரு ரகசிய கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னாங்க. இன்னைக்கு கூட அந்த வேன் புறப்பட்டு போச்சு, பிரச்சார வேன். நேற்று முந்தா நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டில், அது இடையெல்லாம் கூட வந்துட்டு இருந்தது. அது டிவிக்கு டிசைன் போட்ட கொடியோட. குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம், கொள்கை தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் சின்னதாக படம் போட்டுட்டு அண்ணாவும் எம்ஜிஆரும் பெரிய படம் வழக்கில் அந்த மதுரை மாநாட்டில் இருந்த மாதிரி வந்து, நான் திரும்பவும் சொல்கிறது தான், எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் யாரும் இங்கு இப்போ அரசியல் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக இவர் மீது உள்ள விமர்சனம்னா, நடிகர் நாடாள முடியுமா? நாடு ஆண்டுட்டாரு, நடிகரும் ஆண்டுட்டாரு, நடிகையும் ஆண்டுட்டாங்க. சினிமாவில் இந்த கலைஞர் சினிமாவிலிருந்து வந்தவர் தான், வந்து எல்லாம் சினிமாவிலிருந்து வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் என்டிஆர்லாம் கொடிகட்டி பறந்தார். இப்போ இந்த நடிகர் நாடாள முடியுமா, கூத்தாடி வந்து கோட்டையில் உட்கார முடியுமா, அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இந்த பயணம், அவருக்கான பயணம் மிக முக்கியமான பயணம். குறிப்பாக எம்ஜிஆர் அரசியலை அவர் கையில் எடுத்திருக்காரு. அதுக்குதான் அவ்வளோ பெரிய படங்கள் வந்து எம்ஜிஆர் அரசியலை பாதி தொட்டுட்டாருனாலும் போதும். வேற ஒன்றும் இல்லை, பாதி தொடர்றது என்ன வந்து ஒன்றுமே கிடையாது. வந்து இறங்கி சாமானிய மக்களிடம் நான் உங்ககிட்ட இருக்கிறேங்க அப்படின்னு அவங்கள போய் தொட்டுடணும். ஆனால் அது அனுமதிக்க மாட்டாங்களே சாமி. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சாரத்துக்கு இவங்க கேட்டிருந்த இடங்கள்லாம் வந்து இப்போ திருச்சியில் வந்து சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து ஆரம்பித்து டிவிஎஸ் டோல்கேட் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சத்திரம் பேருந்து நிலையம் வந்து திருச்சியோட மிக முக்கியமான பகுதி. ஜேன்னு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து அப்படி பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை, உச்சி பிள்ளையார், இப்படி போகிற ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு ஒரு முக்கியமான அதை வந்து என்ன சொல்லுவாங்க, திருச்சியோடைய இதய பகுதி. இங்கே அதுவும் சனிக்கிழமை வர வந்திருக்குறீங்க, இன்னும் கட்டுக்கடங்க அது கூட்டம் வந்ததுன்னா என்ன ஆகும்? உண்மைதான் அது. அதனால மரக்கடை பஜாரில் மட்டும் நீங்கள் நின்று பேசிட்டு கிளம்பிடுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 இடங்களில் பேச போகிறாரு. ஒவ்வொரு இடத்திற்கும் 20 விதிமுறைகள், நிபந்தனைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. 20 நிபந்தனைகள் இவங்க கேட்டதுக்கு. அதுதான் விஜய் கூட ஒரு காட்டமான அறிக்கையெல்லாம் ஒன்று கொடுத்துருக்காரு. வந்து எங்களை ரொம்ப சீன்றீங்க, நீங்கள் இதெல்லாம் நல்லதில்லை, எங்கள் மேலே வழக்கு போடுறீங்க, நாங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் எங்கள் பொதுச்செயலாளர் மேலே வந்து ஒரு வழக்கு தொடர்றீங்க, நாங்கள் வரது உங்களுக்கு பயமாக இருக்குது, ஆளுங்கட்சி தான், நீங்கள் வந்து இப்படிலாம் அராஜகம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி அப்படின் போது இருக்குதான் செய்யும், அழுத்தம் இருக்குதான் செய்யும், கண்டிப்பாக இருக்குதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு மாசு இருக்கும்போது இப்போ நீ திமுகவே இல்லைன்னா கூட வேற ஒரு கட்சி இருக்குதுன்னா கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க.
அதிகார மையத்து எதுக்கு வந்து? அதே சமயத்தில் நிறைய பேர் கேட்டு இருந்த கேள்வி என்னன்னா, இப்ப காவல்துறை சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்கல்ல, இல்ல இதெல்லாம் முடியாதுங்க, இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும்னது அதுக்கு விஜய் ஈஸியா ஒத்துக்கிறாரு. அது எப்படி வந்து ஒத்துக்கிறது அப்படின்னு ஒருவேளை விட்டு பிடிக்கிறாரா என்னவோ வந்து இப்ப சரி ஓகே ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா சில பேர் வந்து சமூக வலைதளத்துல எப்படிங்க நீங்க ஒத்துக்கலாம், இப்ப வந்து வேற ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கோ வேற ஒரு இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து காவல்துறை மறுக்கிறது, எங்களை அடக்குகிறார்கள் அப்படின்னு அறிக்கையில் கூட சொல்லியிருக்காரு, நேரடியாக கூட பேசுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரு சாஃப்டான அரசியல் பண்ணுவோம், திரும்ப இருக்கிறது சாஃப்டான அரசியல் தாண்டி எலைட் அரசியல் பண்ணுகிறார் விஜய் அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் இருக்கு. சரி திரும்பவும் சொல்றதான், ஒரு எம்ஜிஆரில் இருந்து ஆரம்பிச்சு கலைஞரில் ஆரம்பிச்சு ஜெயலலிதா எல்லாரும் ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த சுற்றுப்பயணமே அதுக்கு தான் அது. என்னன்னா அந்த சுற்றுப்பயணத்தில் மிக முக்கியமாக அன்றைய அரசியல், அன்றைக்குள்ள ஒரு விஷயத்தை அன்னைக்கு என்ன அந்த பொதுமக்கள் எதன் மீது வெறுப்பா இருக்கிறாங்க, எதன் மேல அவங்க வந்து பயங்கர காட்டமா இருக்கிறாங்க, அதிகமா ஆளுங்கட்சி மேல இருக்கலாம் வந்து, இல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை மேல மிக காட்டமா இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை மையமாக வச்சுதான் மையப்புள்ளி அதுதான். அதன் பிறகு அந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனைகளை பேசுவாங்க. அது மாதிரி விஜய் நாளைக்கு எந்த பிரச்சனையை மையப்புள்ளியாக வச்சு பேச போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி பேசிட்டாருன்னா அந்த ஸ்பீச் எடுபடும். அது நேஷனல் லெவலில் இருக்கட்டும், வந்து மாநில லெவலில் இருக்கட்டும், பேசினார்னா கண்டிப்பாக எடுபடும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்னன்னா காவல்துறை முக்கியமான ஒரு விஷயங்கள், அந்த காவல்துறை விதிமுறைகளை கொடுத்திருக்கிறது, நிபந்தனைகள் அதெல்லாம் தாண்டி புஷ்ய ஆனந்தம் வந்து ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்காரு வந்து தொண்டர்களுக்கு. நல்லா இருக்கும் ஒரு விதத்தில். என்னன்னா எப்போ விஜய் வந்தாலும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், அதுவும் நாளைக்கு வரப்போறாங்கன்னா சுற்றி உள்ள பகுதியில் டெல்டா பகுதியில தான் வந்துருவாங்க. உங்க ஊருக்கு தான் வராங்கன்னா கூட சரி நாங்கள் வந்து திருச்சியில் பார்க்குறாங்கன்னுவாங்க. அதுக்கு ஒரு இதெல்லாம் போட்டிருக்காரு வந்து, இது மாதிரி அரசு கட்டிடம் மேலே ஏறுறது, அப்புறம் இந்த போஸ்ட் கம்பம் மேலே இது பண்ணுறது, பேனர் வைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது, அப்புறம் வாகனத்தை பின்தொடர்ந்து வர்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் குறிப்பாக ஆம்புலன்ஸ்க்கு வழி ஒன்றும் இது இப்போ சமீபமாக ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறுது. இது கூட நிறைய பேர் விமர்சனமாக சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இல்லைங்க, இவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற கூட்டத்துக்குலாம் அவர் என்ன சொல்கிறாரு, நான் போகிற கூட்டத்துக்குலாம் ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்றாரு. ஆனால் மருத்துவமனை சார்பாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுபவர் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க உள்ள பேஷண்ட் இருக்காங்க, வரதான் செய்வாங்க, நீங்கள் ஒன்றும் பார்த்துங்க அப்படின்னு. அது ஒரு பெரிய விவாத பொருளாகி அதுக்கு ஒரு சட்டமும் போட்டாச்சு. ஆம்புலன்ஸுக்கு எந்த வித இதுவும் நீங்கள் வந்து பிரச்சனையும் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு அதையும் வந்து ஒரு கோட்பாடு இதுவாக வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி ஒன்று இது எப்படி கேட்பாங்க, இதுக்கான கட்டுக்கோப்பு இருக்கா அப்படின்னா இருந்துதாங்க ஆகணும். வந்து திரும்ப இருந்துதான் ஆகணும். நீங்கள் ஒரு மாநாடு நடத்தினா, ஒரு விஜய் வந்து மதுரையிலேருந்து கொடைக்கானல் போனால் பல சம்பவங்கள், அதுக்கு ஒரு பரந்தூருக்கு வந்தா இப்போ எக்கச்சக்கமான கூட்டம் வரீங்க அப்படின் போது அந்த கூட்டம் வேறு விதமாக மாறும் பொழுது அது அவங்க தான் பண்ணுறாங்களா, யார் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி உங்கள் கூட்டம் தானே, அது உங்களுக்காக வந்தவங்க தானே, அதை ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கணும். அதுக்கு என்னென்னா தலைமை வந்து ஒரு கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். தலைமை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொண்டர் படம் மாதிரி உருவாக்கி இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோலாம் கொண்டு வேணாம் எப்படி அப்படின்னு கொஞ்சமாவது நீங்கள் 50% செய்யணும். அது நீங்கள் திரும்ப என்னன்னா நிறைய பேருடைய விமர்சனம், இப்போ இவங்கெல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்கப்பா, வர்றவங்க யாரும் எவ்வளோ வந்து விஜயை வந்து நம்ம வந்து கத்திலையும் தெரியலையும் துப்பாக்கிலையும் பார்த்துருக்குறோம், அடுத்து ஜனநாயகங்களில் பார்க்க போகிறோம், அதான் கடைசி படம், இப்போ வந்து அப்படி பார்த்துருவோம், நேரடியாக பார்த்துருவோம் எப்படி இருக்காருன்னு. அதனால் வந்து பார்த்துட்டு அவங்க ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க. இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு ரகசிய கருத்து கணிப்பும் கூட நடத்தி அவருக்கான பலம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதே வேளையில் விஜய் தனித்து நின்றால் ஜெயிப்பாரா அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம். அதுவும் 4 முனை போட்டியாக மாறுச்சுன்னா வாய்ப்பே இல்லை. அதே வேளையில் போன வீடியோவில் நான் பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன்லேருந்து ஓபிஎஸ்லேருந்து எல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாக சொல்ல டிடிவிலாம் சொல்லியிருக்காரு வந்து. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி புதிய தமிழகம் அவர் என்னன்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் விஜய் எங்களுக்கு பங்கு கொடுத்தா நாங்கள் போய் கூட்டணி சேருவோம், இவங்கெல்லாம் என்னப்பா வந்து இவங்கெல்லாம் வந்தால் வெற்றி வாய்ப்பு வந்துருமா அப்படின்னா முதல் படி இவங்க தானே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் சொன்ன மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி ஒரு கூட்டணி அறிவிப்பு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. சரி, இந்த உதிரி கட்சிகள் இவங்க எல்லாம் வந்து விஜய் கூட சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தாண்டி எம்ஜிஆர் அண்ணா படத்தை போட்டு இவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. சமூக வலைதளத்தில் இருக்கிற பேச்சு என்னன்னா, அவர் அதிமுக கூட ஒரு ரகசிய கூட்டணியில் இருக்காருப்பா, அது உள்ள பிஜேபி இருக்குதுங்களேன்னு. பிஜேபி அவங்க கட்டி விட்டாலும் கட்டி விட்டாங்க, இல்லை பிஜேபி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பாங்க. அது எப்படிங்க வந்து பாசிசம் பாயாசம் கொள்கை எதிரி இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க எப்படி அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாங்க.
என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அது சினிமாவில் எதிர்பார்க்காம கிளைமேக்ஸ்லாம் வரும் பாருங்க, நம்ம யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ். அது மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் இருக்குது. தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணாலும் நடக்கும். அந்த என்ன வேணாலும் நடக்கிறத எப்படி விஜய் பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது கூட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு சனிக்கிழமை பேச போறாரு. அது விமர்சனமா இருக்குது. ஒருவேளை நாளை அவர் அந்த பேச்சை முதல் பேச்சை தெரிக்கிற மாதிரி, விவாதம் பண்ற மாதிரி, எல்லாருடைய கவனம் வரா மாதிரியான அந்த ஸ்பீச் அமைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சனிக்கிழமை தான் மறந்துடுவாங்க. இது இந்த டிசம்பர் அந்த எண்டில் அந்த 20ஆம் தேதி பேசி முடிச்சுட்டு ஒரு முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். நாளை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.